இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டாபிக் பார்க்க போகிறோம், தட் இஸ் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ இன்டர்வியூ அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட்டில் வைப்போம். அண்ட் இந்த ஊப்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு ப்ராஜெக்டை நான் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு லைக் அந்த ப்ராஜெக்டை நான் டெலிவர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே லைக் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் மூலிமா தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படின்னா லைக் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா, அதுக்கு முன்னாடி இது வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹியர் கம்ஸ் த டிஃப்ரென்சஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வி ஹேவ் அ ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் இருந்தது. ஸோ அதாவது ஊப்ஸ் கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், அதிலெல்லாம் ஊப்ஸ் கான்செப்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கில் இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் எல்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ எனக்கு இங்கே எல்லாமே எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவே இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இங்கே நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் சால்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே ப்ரொசீஜரில் பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ், அதாவது நிறைய கான்ஃபிடென்ஷியலான திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சின்டெக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும், தட் இஸ் எ ப்ரொசீஜர். அண்ட் செகண்ட் நான் பார்க்குறப்ப இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கேனா ஆப்ஜெக்ட் ஓரியன்டில். பட் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம்ஸ் இந்த டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறிடும். ஏன்னா எல்லாமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நம்ம பேசிடணும்ல. ஸோ அதனால் இங்கே எனக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் த தேர்ட் திங் என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே எனக்கு ஃபங்க்ஷன்ஸாக நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ரொசீஜரில் பிரித்து வச்சுருப்பேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே எனக்கு இன்டர் கனெக்டடாக இங்கே இருக்க போகுது. அந்த ஃபோர்த்து திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டேட்டா ஹைடிங். இதுதான் எதுக்காக நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னாலே இட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு தீம் கொண்டு போகும். அப்படி பார்க்கும்போது டேட்டா ஹைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் ஊப்ஸ் கான்செப்டில் ரொம்பவே நிறையாவே இருக்க போகுது. அண்ட் இங்கே உங்களுக்கு ப்ரைவேட் டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ப்ரொடெக்டட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரொசீஜரில் பொறுத்த வரைக்கும் வென் கம்பேர்ட் டு ஊப்ஸ் கான்செப்டை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரொசீஜரில் செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, இருக்குது. ஸோ எப்படின்னா அந்த லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ இப்போது விச் ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் கிளியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இட் இஸ் லோக்கல், இல்லை அதை நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா குளோபல் நம்ம சொல்லுவோம்ல. தட் இஸ் யோர் அந்த கான்செப்ட், அந்த செக்யூரிட்டி தான் என்கிட்ட ப்ரொசீஜரில் இருக்குது. ஊப்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இது C++, ஜாவா, .NET, பைத்தன், C# இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதில் C++ அண்ட் பைத்தன் அப்படிங்கிறது பார்ஷியலி ஊப்ஸ் கான்செப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பார்ஷியல் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணியிருந்தோம் அது எல்லாமே என்னது, லைக் விச் இஸ் என்னோட டேட்டாஸ் ஊப்ஸ் கான்செப்ட் இல்லாமலும் ரன் ஆச்சு, கரெக்டாக. ஸோ அப்படி பார்க்குறப்ப அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இட்ஸ் ஆஃப் ஆப்ஷனல். பட் ஜாவா அப்படிங்கிறது அப்படி கிடையாது, இட்ஸ் அ பியூர்லி ஊப்ஸ் கான்செப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்ப ப்ரொசீஜரலுக்கு வி ஹாவ் அ C and Fortran இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. எஸ், இப்போது ஊப்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் தான் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதில் கிளாஸ் அப்படிங்கிறது லைக் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதுக்கு வில் பி ஹேவிங் த ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். அதாவது ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது, ஸோ வி ஹாவ் சம் ஃபிசிக்கல் appearances, பிஹேவியர் இன் த சென்ஸ் அதோட லைக் யூசேஜ் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, அது என்னோட ஸ்டேட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது லைக் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது வந்து ஃபோன் விச் இஸ் ஆஃப் பிளாக் கலரில் இருக்குது, இட் இஸ் ஆஃப் சாம்சங்கு, இது வந்து MI இல்லை ஆப்பிள் அப்படின்னு நான் சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை அதோட யூசேஜஸ் அப்படிங்கிறது நான் ஃபோன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன், இல்லை மெசேஜ் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து வீடியோ கால் பேசுகிறதுக்கு, இல்லை சம் வாட் கேம் விளையாடுறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. தட் இஸ் யோர் யூசேஜ். அப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இட்ஸ் ஃபார் யோர் என்டிட்டி, இட் இஸ் அன் ஃபார்மேட் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எப்படி நம்ம ஸ்கூலிங்கில் வந்து காலேஜஸில் நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து செக்ஷன் A, செக்ஷன் B அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம கிளாஸையும் நம்ம எப்படி கொண்டு போவோம். ஓகே, ஸோ திஸ் கிளாஸ் இஸ் யோர் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே,
ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது லெட் மீ ஹாவ் திஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ்க்கு ஒரு டாக் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட் நேமும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், பைத்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி சம்வாட் இது நம்ம வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கரெக்டாக? ஆனால் இங்கே ஊப்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அதை நாம் ஆட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த ஏவையே நான் உள்ளார கிளாஸ்குள்ளார போட்டிருந்தேன் அப்படின்னா அதை நாம் லைக் ஆட்ரிபியூட்னு சொல்ல மாட்டோம். சரியா? யா. ஸோ வேரியபிள்னு சொல்ல மாட்டோம், அதை நாம் ஆட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இங்கே வில் பி ஹேவிங் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், இங்கே நாம் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தடை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் அ செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு எனக்கு தேவைப்படும். கீவேர்டுன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் ஜஸ்ட் அ லைக் வேரியபிள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம், ஆர்குமெண்ட். ஓகே. ஸோ குளோபலாக செல்ஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இஃப் இன் கேசஸ் லைக் இஃப் யூ நீட் இன் த சென்ஸ் நான் என்ன பண்ணிக்கலாம், எஸ்ஓ இல்லை ஏஓ ஏ டு செட் என்ன வேரியபிள் இருக்கோ என்ன ஆல்ஃபபெட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போமே. ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்போ அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு நான் என்ன பண்ணுவேன் நான், ஸோ வில் பி ஹேண்டிலிங் த ஸ்டூடெண்ட்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணுவார், கிளாஸ் டீச்சரையும் ஹேண்டில் பண்ணுவார் இல்லை. அப்போ அவர் தான் என்ன பண்ணுவார், லைக் போயிட்டு வருவார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஹெச்ஓடி இல்லை பிரின்சிபல். ஸோ அங்கே இன்பிட்வீனில் யார் இருப்பார், கிளர்க் இருப்பாங்க, ஸோ பியூன் இருப்பார் இல்லையா. ஸோ நான் ஏதோ டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா அவர் தான் எனக்கு என்ன பண்ணுவார், சைன் வாங்கிட்டு கொடுப்பாரு. நான் என்ன பண்ண முடியாது, டிரெக்டாக பிரின்சிபல் சாரையோ இல்லை வந்துட்டு ஹெச்ஓடியோ நான் டிரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது, கரெக்ட்? ஸோ அதே மாதிரி தான் அந்த இடத்துலையுமே. ஸோ அப்போது என்னோட கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன், ராஜர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ராஜரை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட்ரிபியூட் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதை வச்சு தான் என்னோட மெத்தடையும் நான் ஆக்சஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுனால ஐம் கெட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே. அப்போ ராஜர் டாட் ஆட்ரிபியூட் 1 அப்படின்னா எனக்கு அந்த அவுட்புட் கிடைச்சிடும். இப்போ அதுவே ராஜர் டாட் ஃபன் அப்படின்னா அந்த அவுட்புட்டுமே எனக்கு இங்கே கிடைச்சிட போகுது. ஓகே. திஸ் இஸ் வாட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அண்ட் கிளாஸ் கிரியேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதில் சில டேட்டா மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது மெம்பர்ஸ்னால் அந்த ஆட்ரிபியூட்ஸை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இன் த சென்ஸ் இட் இஸ் ஆஃப் யுவர் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிக்கலாம். ஸோ இங்கே நான் டேட்டா மெம்பர்ஸில் ஏதோ சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்வியஸாக அங்கே எனக்கு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸில் எனக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் யுவர் ஊப்ஸ் கான்செப்ட் யா. அண்ட் இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா யுவர் கோட் ரிடக்ஷன் அண்ட் ரீயூஸ்க்காக இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது என்ன கோட் ரிடக்ஷன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணிப்பேன், இப்போ 100 லைன்ஸ் வருது அப்படின்னா அதை நான் ஒரு 10 லைனில் அதை நான் கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 50 லைன்ஸ் வருது அப்படின்னா அது 5 லைன்லேயே நான் முடிக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே என்னோட கோட் ரிடக்ஷன் கான்செப்ட்ஸ்குள்ளார வரும். ஓகே. ஸோ இப்போ இதை தான் நாம் இன்ஹெரிட்டன்ஸ் மூலிமா நம்ம கொண்டு போக போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வழியாக வர்றது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்ல, தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது இட் இஸ் ஆஃப் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதை நம்ம பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது டிரைவ்ட் கிளாஸ். ஓகே. ஸோ பேஸ் கிளாஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிரைவ்ட் கிளாஸ்குள்ளார இன்ஹெரிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கு, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. ஸோ இப்போது இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சைல்டு கிளாஸ்குள்ளார இன்ஹெரிட் பண்ணிக்க போகிறேன். ஓகே. அது எப்படின்னா இந்த பேரண்ட் அப்படிங்கிற கிளாஸை சைல்டு அப்படிங்கிற பேரண்ட்ஸ் கிளாஸ்குள்ளார நான் கொடுத்துருவேன். அப்போது சைல்டுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நான் பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நான் எதுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும் போதும், எஸ் சைல்டுக்கு மட்டும் கிரியேட் பண்ணால் மட்டும் போதும். இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ அதுவே இஃப் ஐம் கோயிங் வித் த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஸோ யுவர் கிராண்ட்பா, ஓகே, அண்ட் யுவர் டேட் அண்ட் திஸ் இஸ் யூ. ஓகே. ஸோ தாத்தா, அப்பா, நீங்கள். ஓகே. அப்போது இந்த இடத்துல இன்னொரு லெவலில் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து ஒரே ஒரு லெவலில் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது மல்டி லெவலாக மாறிடும். ஸோ அப்போது டேட் அப்படிங்கிறவர் இன்டர்மீடியட் கிளாஸாக ஆக்ட் ஆவார்.
ஸோ அவர் பேஸ் கிளாஸாகவும் இருப்பார், ஆஸ் வெல் அஸ் டிரைவ் கிளாஸாகவும் இருப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இது வரைக்கும் நாம் முன்னாடி இங்கே நம்ம பார்த்துருந்தோம், கரெக்ட். ஸோ அப்படி நான் பார்க்கும்போது டாக்லேயே எனக்கு அனிமல் கிளாஸும் எனக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த டாக்லேயே எனக்கு அனிமல் அண்ட் டாகோட கிளாஸஸ் இருக்கா, அப்போ இந்த டாகை நான் இன்னொரு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். அப்போ அதை நான் என்னன்னு சொல்லிப்பேன், நான் இட் இஸ் ஆஃப் டிரைவ் கிளாஸ்ன்னு நான் சொல்லிப்பேனா. அப்போது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அண்ட் தேர்ட் லெவல் இந்த மாதிரி லெவல் வைஸ்டாக நான் கொண்டு போகிறது தான் நாம் மல்டி லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது மல்டி லெவல் இன் த சென்ஸ் இட் இஸ் ஆஃப் ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரே ஒரு இன்டர்மீடியட் கிளாஸ் இருக்கும், ஒரே ஒரு டிரைவ் கிளாஸஸ் இருக்க போகுது. ஆல்ரைட், இப்போ இதுலேயே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது லைக் 2 பேஸ் கிளாஸ் இருக்கும், பேஸ் கிளாஸ் 1 அண்ட் பேஸ் கிளாஸ் 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் மாம் அண்ட் திஸ் இஸ் யுவர் டேட். ஓகேவா, ஸோ அதுலேருந்து வந்தவங்க தான் நீங்கள், கரெக்டாக. ஸோ அப்போது இந்த பேஸ் கிளாஸ்க்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இருக்காது. ஓகே, பட் இதுலேருந்து வந்த லைக் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேசுகிறது டேடி மாதிரி இருக்கலாம், இல்லை வந்துட்டு பிஹேவ் பண்ணுறது மாம் மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது வி ஹாவ் அ மதர் கிளாஸஸ் தே, ஃபாதர் கிளாஸஸ் தே. ஆனால் அதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், நான் சன்னுக்குள்ளே ரிலேட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மதரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபாதர் கிட்ட நான் பார்க்க முடியாது, ஃபாதரோட கேரக்டரிஸ்டிக்ஸை நான் மதர் கிட்ட பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த இடத்துலையுமே இங்கே நான் என்ன பண்ணல, நான் இது ரெண்டுத்துக்குமான கனெக்டிவிட்டி நான் கொடுக்கல. ஓகே, பேஸ் கிளாஸ்க்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இருக்காது. ஓகேவா, ஸோ இதை நாம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்ரைட், இப்போ இதுலேயே வில் பி ஹேவிங் த hierarchical inheritance also. So hierarchical inheritance அப்படிங்கிறது so will be having a one base class but followed by 2 or more derived classes இருந்தது அப்படின்னா அதை நம்ம hierarchical inheritance அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிக்கலாம். ஸோ இங்கே will be having a ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அதுதான் என்ன பண்ணியிருப்பேன், எல்லாத்துக்கிட்டையும் நான் அதை இன்ஹெரிட் பண்ணியிருப்பேன். ஆனால் சைல்டு 1க்கும் சைல்டு 2க்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இருக்காது. ரைட், இதை நாம் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கெலாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மட்டும் பத்தாது, பேக்கப்புக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியராக இன்டர்வியூவில் நம்ம கிராக் பண்ணிக்க முடியும். ரைட், ஸோ இதில் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்குது. ஸோ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த சென்ஸ் லைக் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிராஸ் ஆஃப் 2 or more அப்படிங்கிறது தான் நம்ம ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லைக் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் பண்ணிக்க முடியும். இல்லை வந்துட்டு ஐ கேன் கோ வித் த ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆல்சோ. ஸோ இதை நாம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பேசுவோம். அண்ட் இதுலேயே என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது இருக்குது. என்கேப்சுலேஷன் இன் த சென்ஸ் இட் இஸ் ஆஃப் லைக் ப்ரொடெக்டிங் த டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம், wrapping த டேட்டா அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ த்ரூ நம்ம கிட்ட லைக் we have a 3 access modifiers இருக்கு. ஸோ which is first thing is private, public and protected. So private in the sense will be having the like private data and things, public oriented things கொண்டு போய்க்க முடியாது, அந்த வேரியபிள்ஸை இல்லை ப்ரொடெக்டட் டேட்டாஸாக நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ அதை நம்ம என்கேப்சுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நான் wrapping the data அப்படிங்கிறது நான் சொல்லிக்கலாம். ஸோ wrapping the data in the sense it is of எதை நான் ஷோ ஆஃப் பண்ணணும், எதை நான் ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தட் இஸ் என்கேப்சுலேஷன். ரைட், ஸோ இதுலேயே வில் பி ஹேவிங் த பாலிமார்பிசம் ஆல்சோ. ஸோ பாலிமார்பிசம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் இட் ஃபார் த n நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி லைக் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லாம் இருக்குல்ல. ஸோ கலருனாலும் ஒன்று தான், திஸ் இஸ் ஆல்சோ சேம், ரைட். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே. ஸோ இங்கே வில் பி ஹேவிங் த சேம் திங் பட் இன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது. ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அவர் 2 வேல்யூ கொடுத்தாரு அப்படின்னா எனக்கு a - b நடக்கும். இல்லை அவர் வந்து 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காரு, 5, 6, 7 அந்த மாதிரி 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா இல் கோ வித் த அடிஷன்.
இல்லை அவர் கொடுத்ததே ஒரே ஒரு வேல்யூ தான் அப்படின்னா வில் கோ வித் த ரிட்டன் த சேம் வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ண தேவையில்லை, லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் த செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸை இங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் I can easily come over this solution path. So இதுலயே we'll be having the function overriding also. So function overriding அப்படிங்கிறது it's very simple. Like இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், inheritance நான் கால் பண்ணுவேன். So inheritance அப்படிங்கிறது என்னன்னா it's very simple. Like நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, பேஸ் கிளாஸை நம்ம டிரைவ் கிளாஸ்க்கு லைக் இன்ஹெரிட் பண்ணுறதா இருக்கட்டும், அது மூலியமாக நான் அது கொண்டு போகிறேன் அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன, ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே இந்த டிஃப்ரென்சியேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறதுக்கான மெயின் எக்ஸாம்பிள் கம்பல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். இப்போ அதுவே மெத்தட் ஓவர் ரைடிங் இன் த சென்ஸ் இட் இஸ் ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே லைக் பாலிமார்பிசம் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளார நமக்கு வரும். ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுவும் என்கேப்சுலேஷன் ஒன்று தான். ஸோ மோர் ஆர் லெஸ் சிமிலர்லி ரைட். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், என்கேப்சுலேஷனில் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடுவேன், நான் லைக் இது மட்டும் நீங்கள் கிளைண்ட்டுக்கு ஷோ ஆஃப் பண்ணால் போதும், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஷோ பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் பியூர்லி இட்ஸ் ஃபார் யோர் டேட்டாவை முடிஞ்ச வரைக்கும் ஹைட் பண்ணுறது. இட் இஸ் ஆஃப் இன்னர் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை பேக்கில் என்ன நடந்துட்டு இருக்க பேக் அண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பேன், நான் ஹைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பேன். தட் இஸ் யோர் அப்ஸ்ட்ராக்ஷன் ஹியர். ஸோ இதுக்கு எனக்கு தேவைப்படுற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் தான் இந்த ஏபிசி அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு மாடல். ஸோ ஏபிசி இன் த சென்ஸ் அதை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல இருந்து தான் என்னோட என்டையர் டேட்டாஸ் நான் என்ன பண்ணிப்பேன், நான் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு எடுத்துப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கார்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ சுசுகி இருக்கு, லைக் டெஸ்லா இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஒரு கார் அப்படின்னா we need to have a 4 wheels, ஒரு ஸ்டியரிங் இருக்கணும், ஒரு கியர் பாக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த சர்டைன் திங்ஸ் எல்லாமே எல்லா கார்லையுமே இருக்கும். கரெக்ட். அதை நான் டிஃபைன் பண்ணுறது தான் அந்த அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வச்சு நான் என்ன பண்ணிக்க முடியும், நான் டெஃபினேஷன் கொண்டு முடியும். பட் டெஸ்லா கொடுக்குற மைலேஜ் வேறையா இருக்கும், சுசுகி கொடுக்குற மைலேஜ் வேறையா இருக்கும். தட்ஸ் அப் டு தேர் விஷ். பட் ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிப்பேன், நான் டிஃபைன் பண்ணிப்பேன் வித் ஹெல்ப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ். அது இல்லாமல் இந்த சிம்பிள் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அதை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரைட். ஸோ இதை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இட்ஸ் பியூர்லி தியரட்டிக்கலும் தெரிஞ்சிருக்கணும் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கலும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால ஈஸியாக அந்த இன்டர்வியூவை நாம் கிராக் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு தீமுக்காக இருக்கட்டும், இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் இல்லை இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை பாலிமார்பிசம், ஒவ்வொரு தீமுக்குமே ஜஸ்ட் மேக் இட் ஆஸ் அ மினிமம் ஆஃப் 2 எக்ஸாம்பிள்ஸ் பேக்கப்க்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும்.